பிறநாளை பிறகு ஒரு கதை. என்ன கதைண்டா, இந்த மெர்மனோட நான் கதைச்ச கதை. மெர்மன் எங்களை கேட்டவர் ஒரு கேள்வி, அதுக்கு பதில் கேட்ட போகிறோம். இப்போ மெர்மனை திருப்பி கேட்க போகிறோம். மெர்மன் என்ன கேள்வி நீங்கள் கேட்ட நீங்கள் இப்போ செல்லப்பட்டி? அப்போ இப்போ நடக்கிற இந்த செம்மணி இதை வந்து யார் ஆரம்பிச்சு விட்டது? யார் தொடங்கினது? என்னென்ன தொடங்கினது? இதான் அது கதை. சரி, இப்படி கனவேருக்கு அந்த கேள்வி இருக்கிறதால நான் உனக்கு சொல்ல போகிற பதிலேயே எல்லாருமே கேட்டது. சரி, ஏன்டா ஒவ்வொருத்தருக்கும் இருந்து வீடியோ செய்தோன்றிருக்கல, அதை விட பொதுவில் வந்து கதைக்கிறத விட நாங்கள் கதைக்கிறதே பார்க்கட்டும். என்ன கதைக்கிறோம், மற்ற டைம்கள் என்ன கதைக்கிறோம், நாங்கள் சும்மா இருக்கிற நேரங்கள் என்ன கதைக்கிறாங்கன்றதே சம்பவம் பார்க்கட்டும். சரி, என்னென்னா செம்மணி சித்து பாத்தி மயானம், அதை வந்து ஒரு சைவ சுடலை. அதாவது வந்து அங்கே சுடுகாடு, இடுகாடு தெரியும், இடுகாடுன்னா தாக்குறது. சரி, செம்மணி சித்துப்பாத்தி வந்து சுடுகாடு, சரியா? அது வந்து சைவர்கள் அங்கே வந்து எரிச்சு தகனம் செய்கிற இடம். அந்த இடத்துல எரிக்கிறதுக்கு ஒரு நவீன இயந்திரம் உனக்கு தெரிந்தானே, உள்ள பொடி அனுப்பினா வெளியில சாம்பல் மட்டும் திண்ணில இருக்குதானே. இந்த விஷயத்தை அங்கே கொண்டு வந்து கூட்டுறதுக்கு இடமெல்லாம் செட் பண்ணி எல்லாமே அலுவல் பார்த்தா அதுக்கு கிடங்குன்றதான் இப்போ வேலை நடக்குதாங்க கட்டுறது. கிண்டின கிடங்குக்குள்ள மனித எச்சங்கள், எம்பு எச்சங்கள் இருக்கு, சரியா? அப்போ இது தொடர்பாக உடனடியாக ஒரு வழக்கு போடணும். போலீஸுக்கு முதல் தெரிவிச்சாச்சு, போலீஸ் வந்து பார்த்துட்டு அனுப்பி, சரி அந்த இடத்துல வழக்கு போடணும். இந்த வழக்கை போட்டது யார் அப்படின்னு சொல்லிட்டுன்னா, கிருவான்ற ஒரு அண்ணன், கிருவா பேர் ஒன்று தரதல் அண்ணன். நான் அவர்கிட்ட வீரோன பேர் இந்த காட்டு தெரியும், அந்த நேரத்தில் போட்டது. சைக்கிள் கட்சி கயந்திரமார் பொண்ணம்பளத்து தெரியுமா? தெரியுமா? சைக்கிள் கட்சிக்காரன், ரைட். நீ சைகையாள காட்டுற நேர சொல்றேன். சைக்கிள் கட்சி கஜேந்திரமார் பொண்ணம்பளம். அவர்கிட்ட போய் இந்த நபர் யாரு, இந்த வழக்கு போட்டு இருக்காரு, இவர் போய் அந்த நபருக்கு சொல்றாரு, இப்படி இந்த செம்மணியில இப்படி சம்பவம் நடந்துருக்கு சார், ஒருக்கா வந்து பாருங்க. அப்போ அவர் வந்து பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கும் செம்மணி வரலாறுகள் தெரியும் தானே, அரசியல் கொஞ்சம் தெரியும் தானே, கயந்திரமார் பொண்ணம்பளத்துக்கு. ஸோ அப்போ அவர் வந்து என்ன செய்யிருக்காருன்னு சொன்னால், இதை பற்றி நான் பாராளுமன்றத்தில் கதைக்கிறேன், கட்டாயம் இதை பற்றி கதையை கொண்டு சொல்லி அந்த விஷயத்தை அவர் போய் பாராளுமன்றத்தில் கதைக்கிறார். அது நடந்தது, சரியா? கயந்திரமார் பொண்ணம்பளம் கதைச்சாச்சு. இப்போ பாராளுமன்றத்தில் கதைச்சி அதை பற்றி பாராளுமன்றத்தில் ஒரு முடிவு கொடுக்கணுமே. அதுக்குரிய தீர்வு என்ன? நீதிமன்றத்தில் இருந்து உத்தரவு வந்துட்டு கிளற சொல்லி, சரியா? இப்போ வந்து 2வது பிரதேசம் அடையாளப்படுத்தப்பட்டு அது கிளற அளவு தூரத்துக்கு வந்துட்டு, சரியா? இதுக்கு ஆரம்பம் வந்து இதுதான், விளங்குச்சுதா? இப்போ அப்போ இங்கே வந்து ஒரு விஷயம் நடந்தது யாரால கஜேந்திரமார் பொன்னம்பலத்தால ஒரு விஷயம் நடந்தது. என்ன சொன்னா, இந்த மனுஷன் ஒரு வழக்கு போட்ட மனுஷன் கூப்பிட்டு அவரை கதைச்சது, அவர் போய் பாராளுமன்ற காய்ச்சல் ஒன்று நடந்ததோ இல்லையோ நடந்தது. இதை ஏற்றுக்கொள்ள ஒன்று இதான் உண்மை சம்பவம். இப்ப கிளற வலிக்கிட்டாச்சு, இதை வந்து பாராளுமன்ற கதைச்சாச்சு. இதை வந்து ஒரு அரசியல்வாதி சொல்றார் என்ன மாதிரி சொன்னா, தையட்டி விகார பிரச்சனை இருக்குதானே, அங்கதான் நம்ம சைக்கிள் பிரச்சனை இருந்தது. அப்ப தையட்டி விகாரம் முடிஞ்சது, இப்ப செம்மணியில வந்து அரசியல் செய்யணும் என்று சொல்லி இன்னொரு அரசியல்வாதி இந்த கட்சியை, சைக்கிள் கட்சியை உத்தரவுக்குறார். அப்ப இந்த சைக்கிள் கட்சி என்ன வச்சுது, அதோட அதுக்கு பிறகு செம்மணி தொடர்பாக மூச்சும் காட்டுறது, சரியா? ஏன்னா செம்மணி தொடர்பாக யாருமே அரசியல் பேச வேணாம்ன்றது முடிவாகிடுச்சு. இப்ப மக்கள் எழுச்சியாக ஒரு மக்கள் செயல் ஒரு அமைப்பு, பொதுமக்கள் சேர்ந்து ஒரு போராட்டம் ஒன்று செய்யறாங்க. இந்த நேரம் ஐநா மனித உரிமை ஆணையாளர் இலங்கைக்கு வாங்க நேரம் ஒரு போராட்டம் செய்யறாங்க அங்க அந்த இடத்துல. அதுக்கு வந்து எல்லாரையும் கூப்பிடுறாங்க, வாங்கோ அந்த இடத்துல 3 நாள் போராட்டம். 3வது நாள் இதற்கு நாங்கள் மனித உரிமை ஆணையாளருக்கு எங்களுடைய பிரச்சனையை வந்து எங்களுடைய இதை வந்து நாங்கள் கையளிக்கிறோம், சரியா? இந்த விஷயமே சொல்லியாச்சு. இப்போ அங்கே போராட்டத்துக்கு மக்கள் வரணும், அந்த இடத்துல அரசியல்வாதிகளும் பெறலாம். என்ன அரசியல்வாதிகளும் அந்த இடத்துல ஆதரவு கொடுக்க வரத்தான் அவையும் பெறலாம். வந்தால் அங்கே மக்கள்கிட்ட வேலை என்ன, அங்கே வந்திருக்கிற பொதுமக்கள் வாராக்கள வேலை என்ன? அமைதியாக அந்த போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறதான். அங்கே வந்து நின்று ஒன்று நான் அரசியல்வாதின்றதுக்காக இன்னொரு அரசியல்வாதியை பேசியிருந்தேன். எந்த அவன் ஆளும் அந்த கூட்டத்தில் இருக்கிறான். நீ பேசுகிற ஆளும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்க அந்த இடத்துல வந்திருக்கான். அப்போ அவனுக்கும் பதில் சொல்ல வேண்டியது ஏற்பாட்டுக்குள்ள. நீ பிரச்சனை பண்ணினா உன்னை தடுக்க வேண்டியது மாதிரி ஏற்பாட்டுக்குள்ள. அப்போ இப்படி இருக்கீங்கள வர்றவங்களை கொஞ்சம் பேர் கலைக்கிறாங்க. வர்ற அரசியல்வாதிகள் இஞ்சால பார்த்தா இன்னொரு தனியார் மற்ற அரசியல்வாதிகள் துரோகின்னு சொல்லி குளிக்கொண்டிருக்கிறான். இன்னொரு சமய பெரியவரை கூப்பிட்டு விட்டாச்சு, நீதி தொடர்பாக ஒரு சமய உரையாதான நீங்கள் ஆற்றி கொண்டு விட்டா அந்த ஆள் வந்துட்டு அங்கே நின்று கொண்டு தனக்கு பிடிக்காத அரசியல் கட்சிகள் பேர்களை சொல்லி நல்ல சம்பவம் செய்யும். இதுகள் எல்லாத்தையும் தாண்டித்தான் அந்த செம்மணி புதைகுழி அகழ்வாய்வு தொடர்ந்து நடக்க வேணும்.
அப்போ அதுக்கு என்ன செய்யலாம், என்ன வழி இருக்குது? குழப்பஞ்சீராக்கள் யாராக்கள்? அரசியல்வாதிகள் தானே. நீங்கள் உங்களுடைய மூடிக்கொண்டு பேசாமல் இருங்கோ. செம்மணியை செய்ய வேண்டிய வேலையை மக்களும் அரசாங்கமும் பார்த்துக்கொள்ளும். ஏன்னு சொன்னா இப்ப கிளறதுக்கு காசு அரசாங்கம் கொடுக்குது, சரியோ? புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற உறவுகள் நிறைய பேர் அது தொடர்ந்து அகழ்வாய்வு செய்யறதுக்குரிய எல்லா வேலைகளுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதை விட மிக முக்கியமானது, ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் இங்கே வர்றதுக்கு முதலே நீங்கள் இலங்கைக்கு போகணும், யாழ்ப்பாணத்துக்கு போகணும், செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தை போய் பார்க்கணும் என்ற விஷயம் எல்லாம் பிரித்தானியாவிலேயே அங்கே இருக்கிற சில புலம்பெயர் உறவுகளால் சொல்லப்பட்டாச்சு, அழுத்தம் கொடுக்கப்பட்டாச்சு. இங்கே வந்தால் அவர் எல்லா இடமும் போகத்தான். இந்த இடத்துல ஸ்ரீலங்காவுக்கு வரார். இலங்கை அரசாங்கம் என்ன செய்யணும்? எல்லா இடமும் போகிறதுக்கு அனுமதி கொடுக்கணும். சில இடங்களை அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இலங்கையில் எந்த இடத்துக்கும் அவர் சொல்கிறதுக்கு அவருக்கு பூரண அனுமதி நாங்கள் கொடுக்குறோம். அவர் எங்கேயும் இன்னும் செய்யலாம், போய் பார்க்கலாம், யாரோடையும் கதைக்கலாம், இன்னும் செய்யலாம். அரசாங்கமும் கொடுத்துட்டு ஏற்பாட்டில் அங்கே இருந்தவர் வாரம் டைமில் இங்கே போங்கன்னு சொல்லியாச்சுது. இங்கே அரசாங்கம் என்ன செய்துட்டுது, நீங்கள் போய் பார்க்கலாம்னு சொல்லி அனுமதியும் கொடுத்து. இப்போ அங்கே வர்ற டைமில் அவற்ற கையில் இங்கே இருக்கிற மக்கள் தங்களோட பிரச்சனையை கொடுக்கணுன்றது ஒரு எதிர்பார்ப்பு தானே. அது கடைசியாக நடக்க வேண்டிய விஷயம் தானே. அதுவும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டாச்சு, சரியா? அப்போ அவர் வாரார், இங்கே வாரார், இந்த வந்து அந்த இடத்துல மக்களை சந்திப்பார், அந்த இடத்துல அவர்கிட்ட கையளிக்கிறத வரதில் உரையாற்றுவது எல்லாமே ஏற்பாடு செய்தாச்சு. அப்படி இருக்கேங்களா? கடைசியாக நான் தான் அவரை கூட்டிக் கொண்டு இந்த இடத்துக்கு வந்தேன். நான் என்ன அங்கே கதைக்க விடையில அப்படி இருந்து நான் கதைச்சு தான் அவரை அங்கே கூட்டிக் கொண்டு வந்தேன். நான் இடையில இருந்து ஒருத்தன் சொன்னா அப்படி இருக்கு சொல்றவன் யார் தெரியுமோ? கையட்டி முடிஞ்சு இப்ப செம்மணிக்கு வந்துட்டு நான் அரசியல் செய்ய சொன்னவன் தான் இப்ப அப்படி சொல்றான். அதே ஆள் தான் நான் கிருசாந்தியை பற்றி, கிருசாந்தி பிள்ளையோட கொலை செய்யப்பட்டது என்று சொல்லி நான் சொன்னான் என்று சொல்லி கடைசியா சொன்னவன் அவனே தான் அந்த வார்த்தை அங்கேயும் சொன்னான். ஒரு பாராளுமன்றத்திலேடா ஒரு வார்த்தை நான் சொல்றேன் என்று சொன்னா அதங்க பாராளுமன்ற ஹென்செட்டில் எழுதப்பட்டதான் இத்தனையா மாட்டிலே இத்தனையாவது நாள் இதில் அமர்வில் இந்த இடத்துல இந்த சொன்னவர் எழுதப்பட்டிருக்கு. அப்போ கிருஷாந்தி உண்மையிலே இறக்கும் பொழுது அவளை பாலியல் பலாச்சாரம் செய்து பலவந்தமாக அவளை சித்திரவதை கொலை செய்யல. இத்தனை வயசு? 18 வயசு. நீ பாராளுமன்றத்தில் என்ன சொல்லி வச்சிருக்காய்? அப்போ உன்னை என்ன செய்கிறது? உன்னை கேட்டு நாங்களா? இப்போ விளங்குதா? இதுதான் பிரச்சனை. செம்மணி வந்து தானா வேற வழியில மக்கள் அதை செய்யறதுக்கு தயாராக இருக்கணும். அரசாங்கத்தோட சேர்ந்து புலம்பெயர் நாட்டில் இருக்கிற பலர் வந்து அதுக்கு ஆதரவும் அதற்கான அழுத்தமும் தாரத்துக்கு சரியா இருக்கணும். அப்ப அரசியல்வாதிகள் என்ன செய்யலாம்? மக்கள் கேட்கிற இடங்கள்ல தேவையான ஆதரவை தான் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் தேவையில்லாத ஆவணங்களை கொடுக்கக்கூடாது. தொடக்கத்திலிருந்து முடியும் வரைக்கும் சொல்லிக்கிறாரு, நீயே தீர்மானித்துக்கொள். ஒரு மனித பேரளவு அவலத்துக்கு அரசியல் செய்யறதுக்கு விடலாமோன்று நீ தீர்மானிச்சுக்கோ. சரி, இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல போறது. இது இந்த கோபத்தில் அஞ்சலி இந்த வீடியோக்களை மட்டும் கத்துறேன். நான் அதுக்கு அவங்க சொல்றவங்க என்ன தெரியுங்க, நான் காசு பண்ணி கொண்டு கத்துறேன். காசு பண்ணி கத்துறாள் நிறைய இருக்கிறேன். அதான் சொல்லு, நீ பாக்குற சொல்லு. அப்ப இவங்களை விடையிலுமோ? நீ செம்மணி வாசல்ல இருந்து வெளியில வரைக்குள்ளேயே தனக்கு கட்சி கட்டுறதுக்கும் கார் பண்றதுக்கும் இடம் கேட்டு கொண்டு வராய். அந்த செம்மணி எலும்பு கூட கிளறதுக்கு மிச்ச காசு தேவைன்னு கேட்டோம். இல்லை, 2ஆம் கட்டம் திருப்பி இப்போ கிளறதுக்கு கூட 12 லட்சம் அரசாங்கம் தான் கொடுத்தது. இப்போ 3ஆம் கட்டம் 2வது பிரதேசம் கிளற தொடங்கிட்டாங்க. அப்ப இனி காசு தேவை. ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கப்பட்ட நாட்களுக்கு அகழ்றதுக்கு மட்டும்தான். அதுக்கு பிறகு காசு தேவை. அந்த நேரம் யார் காசு கொடுப்பாங்க? அந்த நேரம் அரசாங்கம் தான் கொடுக்கணும். இல்லைன்னா புலம்பெயர் நாடுகள் இருக்கிற உறவுகள் தான் அதுக்கு ஆதரவு தரணும். நீ அதை பற்றி யாராவது ஒரு நாட்டில் இருக்கிற கேட்டுருக்கிறியா? இதுக்கு ஒரு வயதை ஒருக்கா அப்படியா செய்யணும்னு கேட்டுருக்கியா? இல்லை, நீ மட்டும் இல்லை, இங்கே ஒரு அரசியல்வாதிகளும் கேட்கல. நீ கேட்டது என்ன? அவங்க தான் கேட்கலன்னா அவங்க வேற ஒன்றும் கேட்கல. நீ என்ன கேட்கிறாய்? உனக்கு கட்சி ஆஃபீஸும் காரும் உன்னோட தான் ஏகப்பட்ட காணி கிடக்கு. உங்களோட அண்ணா கட்டுறாராம் முளவாளையில் ஒரு வீடு, அந்த மாடி வீடு கிடக்கு. எவ்வளோ இடங்கள் கிடக்கு, எவ்வளோ இது கிடக்கு. அதில் ஒரு ஒரு பேச்சை கூட இருக்குன்னு பாவிக்கலாம், மக்கள் தேவைக்கு பாவிக்கலாம் கிடக்கு. எவ்வளோ காசு வெளிநாட்டிலேருந்து தாராங்க. நீ சொன்ன சில பிரச்சனைகளாவது தீர்த்து இருக்கீங்க. வேணாம், அரசாங்கத்திட்ட நீ கேட்ட பிரச்சனை தீர்க்க வேண்டாம். நீ தீர்த்து வைப்பேன் உன்னால முடியும் என்று சொல்லி பாராளுமன்ற தேர்தலில் நிற்க சொன்னீங்க. அதையாவது செய்யல, செய்தியா? இல்லை, ஒன்றை விட இல்லைம்மா. இன்னும் நம்பித்தானே நாங்கள் ஓட்டு போட்டுனாங்க. பழைய அரசியல்வாதிகள் எல்லாம் கேவலம், எல்லாரும் காசுக்கு விலை ஓட்டாங்கன்னு உனக்கு ஓட்டு போட்டுறாங்களேன்னு. நீயாவது வந்து நல்ல என்ன படிக்க, நீ டாக்டர்,
அது நேரம் நீ சாவச்சேரியில் செய்த பிரச்சனையே மக்கள் பிரச்சனை நினைச்சினாங்க. இந்த சொந்த பிரச்சனை நினைச்சிருந்தோம்னா வந்திருக்க மாட்டேன். சரியா? நீ ஒரு வைத்தியனா குரல் கொடுக்குறிய அநீதிக்கு எதிரான்னு சொல்லி தான் உனக்கு பின்னால் நாங்கள் வந்தாங்க. இல்லைன்னு சொன்னா அந்த நேரம் நீ அரசாங்கத்தாலேயோ அந்த நேரம் இந்த அதிகாரத்தாலேயோ நீ நசுக்கப்பட்டிருப்ப. நாங்கள் வந்து ஆதரவு தந்திருக்காங்க. அந்த நேரம் இவரும் ஹாஸ்பிட்டல் பிரச்சனை நடந்த டைம் டக்ளஸ் தேவானந்தா இவருக்கு முதல் ஆதரவு கொடுக்க இவர் என்ன சொன்ன தெரியுமா? வீடியோ போட்டுட்டு டக்ளஸ் தேவானந்தாவும் உங்களோட தலைவரை போல ஒரு ஆள் தான், பெரிய ஆள் தான், நாங்கள் தான் அவரை மிஸ் பண்ணிட்டோம். தலைவர் எடுத்த கடைசி தவறான முடிவால் தான் முள்ளிவாய்க்கால் வரைக்கும் பெற வேண்டி வந்தது. இதெல்லாம் சொன்னால்தான் சஜித்துக்கு போடுங்க ஓட்டுன்னு சொல்லி போட்டு இந்த அடுத்த நாள் வந்து அனுராவுடைய டிஷர்ட்டை போட்டு அனுராவுக்கு ஓட்டு போடுங்க. இன்றைக்கு அனுராவை போட்டு இந்த கிளி அடிக்கலாம். நீதாடாப்பா ஓட்டு போட சொல்லி கடைசியில் செத்தாலும் இந்த டிஷர்ட்டோட நான் சாவந்தாண்டு சொல்லி இன்றைக்கு வந்து அரசாங்கத்தை இந்த கிளி அடிக்கிறாண்டா. அப்போ நீ என்ன வேணுமென்று செய்கிற மாதிரி நினைக்கிறத என்ன செய்யறது? இங்கே நடக்கிற எல்லா அரசியலையும் குழப்பி கொண்டு இருக்கிறாய். வரலாறுகள் எல்லாத்தையும் குழவழியா பாராளுமன்றத்தில் சொல்கிறாய். இப்போ எந்த அரசாங்கத்தை எதிர்க்கிறாண்டா? அப்போ நீ யார்? நாமல்ட்டியாளா? நாமல கூட உனக்கு அரசியல் நண்பன் என்றாய். எனக்கு எதிரி அவனுக்கு எதிராக நீ அரசியல் செய்யன்னு சொல்லி உன்னை நான் அனுப்பி விடுறேன். நீ அங்கே வந்து அவன் உனக்கு அரசியல் நண்பன் என்று சொன்னா உன்னை அனுப்பினதே அரசியல் செய்யத்தான். அந்த அரசியல் அவன் உனக்கு நண்பன் என்றா நீ எனக்கு என்ன தீர்வுதாரன்? இதுதான் இதுகளை புரிஞ்சு கொள்ளாமங்கிற ஜனம் பின்னால நின்றாதற்கு நாங்கள் ஒன்றும் செய்யல. அது காலம் பதில் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உனக்கு சொல்லிக்கிறேன். மரமன் தானே நீ உனக்கு சொல்லலாமே இல்லையோ? நான் சொல்லத்தானே வேணும். அதான் சொல்லிக்கிறேன். வேற என்ன? அப்ப நாளன்னைக்கு இந்த கொண்டாடுறோம். இந்த பிறந்த நாள் நாளன்னை பாப்போம். அவ்வளவுதான். ஏதோட மாமா மறந்து பக்கத்துல கூப்பிடுவேன். சரி வேற என்ன? சரி இன்னொரு நாளைக்கு நீ கேள் பிரச்சனை இல்லை. ஆனா மத போன் அடிச்சு வந்துருக்குது. அப்போ தெரியும் எது திலீஷ் மாமா டைமே போக கூடாதுன்ற முடிவு வந்துடக்கூடாது.